இவ்வளவு நாளும் ஒரே பூக்கள் அறுவடையாக தான் பார்த்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டாக நம்ம வீடியோவில் வந்து ஃப்ரூட்ஸ் அறுவடையை பார்க்க போகிறோம். எங்கள் வீட்லேயே பப்பாளி மரத்தில் நிற்கிற ஃப்ரூட்ஸை தான் இப்போ நான் அறுவடை பண்ணிக்க போகிறேன். 2 ஃப்ரூட்ஸு கொஞ்சம் நிறம் கொடுத்து இருக்குது. 2ம் கொஞ்சமாக பழுத்தாச்சு. இன்னைக்கு நைட்டு விட்டுருந்தோன்னா நரிச்சி வந்து நைட்டாக சாப்பிட்டுட்டு போயிடும். அதனால இந்த ஃப்ரூட்ஸை இப்போது நம்ம பறித்து எடுத்துக்கலாம். இந்த செடி நட்டு 1 இயர் மேலே ஆயிடுச்சு. பப்பாளி மரம் வந்து 1 வருஷத்துக்கு கொஞ்ச நாள் காய்ச்சிட்டு அப்படியே பட்டு போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. இது அப்படியே காய்ச்சிட்டு அது மேலே அப்படி போக ஆரம்பித்ததும் நமக்கு எட்டாமல் இருக்கிற டைமில் கீழே ஒரு கட்டிங்ஸ் பண்ணி விட்டால் போதும். அந்த ரோஜா எல்லாம் கட் பண்ணுவோம்ல, அது மாதிரி கட் பண்ணி விட்டால் அதிலிருந்து பப்பாளி பக்க கிளைகள் வந்து இது வருடமாக காய்க்கும். இது 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. 3 பக்க கிளைகள் வந்துச்சு. இந்த சைடு உள்ள பக்க கிளைகள் செடிகளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு உடச்சி விட்டனால இப்படி திருப்பி அடுத்த பக்க கிளை சின்னதாக வந்துட்டுருக்குது. மீதி 2 பக்க கிளைகளும் பெருசாக வந்து இந்த பக்க கிளைகள்லேயே காய் பிடிச்சிருக்கு. அதனால் இந்த பப்பாளியை வந்து கட்டிங்ஸ் முறையில் தாராளமாக 1 வருஷத்துக்கு மேலே இல்லை 2 வருஷம் 3 வருஷமே மெயின்டைன் பண்ணி கொண்டு போகலாம். இது நல்ல இனிப்பான பப்பாளி ஆனதுனால நான் இதை அப்படியே பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். வேறு பப்பாளி மரமே எங்கிட்ட இருக்குது. இந்த பப்பாளியில் காய் அவ்வளவு ஸ்வீட்டாக இருக்காது. அதனால இதை நான் அறுவடை பண்ண மாட்டேன். நரிச்சி ஏதாவது கொத்தி அணில் கிளி அப்படி ஏதாவது சாப்பிட்டுட்டு போயிடும். இந்த பப்பாளி ரொம்ப இனிப்பாக இருக்கிறதுனால நான் இதை இப்போ அறுவடை பண்ண போகிறேன். அறுவடை பண்ணிவிட்டு காமிக்கிறேன். 2 பப்பாளியும் கை கட்டுற தூரத்தில் இருந்ததுனால 2 பப்பாளியையும் பறிச்சு எடுத்தாச்சு. இது வந்து கொஞ்சம் காயாக இருக்கிறதுனால பழுத்த பிறகு சாப்பிடலாம்.